நாதாரி பையன், அப்பம் பெரு தெரியாதவன், ஒரு பரதேசி பேவரிசி நாயி தந்தை பெரியாரை குறித்து அவதூறாக பேசி வருகிறது. சொல்ல 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 பெரியாரையே தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வரான். பலர் இன்னைக்கு அவன் வீடை முற்றுகை நான் வீட்டுகிட்ட போய் போராடி இருக்காங்க. இதெல்லாம் வேஸ்ட் சார். போராட்டம் பண்றது, கையில கொடி பிடிச்சி 4 கோஷம் போட்டு வரதெல்லாம் வேஸ்ட். அடிக்கணும் சார். அவனை எங்கேயாவது செம்ம அடிச்சா அவன் பேசுவானா? அங்க இலங்கையில போர் நடக்கும் போது என்கிட்ட பத்து கண்டியாடா அம்மனமா உடம்புல ஒட்டு துணி இல்லாமன்னு விஜயலட்சுமி சொல்லிச்சு. பாரின் மது பேர் என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆனா பாரின் மது தான் வேணும் பிச்சத்து குடிக்கிறான். என்கிட்ட நல்ல ஒரு ஷார்ப்பா ஒரு கத்தி ஒன்று கொடுங்க. வாத்தாங்க அம்மா அவன் சீமான் அறுத்து காக்கா போட்டுறேன். இவன் பொழப்பு பிடிக்குது. இவன் பெரியாரை பத்தி இவன் பேசுறான். மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நாதாரி பையன், அப்பம் பெரு தெரியாதவன், அந்த மாதிரி ஒரு பரதேசி பேவரிசி நாயி தொடர்ந்து தந்தை பெரியாரை குறித்து அவதூறாக பேசி வருகிறார். தந்தை பெரியார் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கே அவர் தலைவர். பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு சமுதாயத்திலும், வேலை வாய்ப்பிலும், கல்வியிலும், எல்லா வகையிலும் இன்றைக்கு இந்த நாடில உயர்ந்து நிற்கிறார் என்று கேட்டால் அதற்கு காரணம் ஒரு மாபெரும் தலைவன் தந்தை பெரியார். அவ்வளவுதான். அவர் கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வணங்கக்கூடியவன் காட்டு மிராண்டின், கடவுள் அவரை மாதிரி கடுமையா விமர்சித்தவங்க யாரும் இல்லை. ராமர் சிலையை நடுரோட்ல போட்டு உடைச்சார். சாமி சிலையெல்லாம் செருப்பால் அடிச்சார். ஆனால் அவர் மறைந்த பிறகு நம்மை போன்ற ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு அவர் கடவுளாக மாறிவிட்டார். அதனாலதான் பெரியார் அன்னைக்கே சொன்னார், நான் செத்த பிறகு நீங்க எனக்கு செலை வைப்பீங்க, வைக்கும் போது கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வணங்கக்கூடியவன் காட்டு மிராண்டி அப்படியெல்லாம் எழுதி வைடா, இல்லைன்னா ஏதோ ஒரு பாப்பான் ஏன் சிலைக்கு ஒரு பூணூல் போட்டு ராமசாமி இவர் ஒரு ஐயர்ன்னு சொல்லி எனக்கு என்னையும் ஒரு பாப்பான்னு சொல்லிட்டு போயிடுவான்னு சொல்லி அப்படியெல்லாம் கடுமையா கடவுளை விமர்சித்தவர். ஆனால் அவரே கடவுளாக மாறிவிட்டார். இது குடியாத்தம் குமரனுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன் பெரியாரை இவன் தொடர்ந்து விமர்சித்துட்டு வரான். நான் இவனை திட்டின மாதிரி யாருமே திட்டிருக்க மாட்டாங்க. என்ன எல்லாரும் கேட்பாங்க, திராவிடர் கழக தோழர்களை கூட கேட்டிருக்காங்க, ஏன் அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. என்ன இவனை வேற எப்படி நீங்க திட்ட சொல்றீங்க? சொல்ல 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 பெரியாரையே தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வரான். வேசி மகன், பிளடி பாஸ்டர், பிம்ப், இந்த கண்டவனுக்கு போந்தவன், இந்த சீமான் தொடர்ந்து, இந்த சீமான் சாமான் பையன் தொடர்ந்து பெரியாரே விமர்சிக்கிறான். நம்ம சொல்ல சொல்ல திரியும் விமர்சி. இன்னைக்கு சொல்றான் என் மீது எவ்வளவோ வழக்கு, அதுல இது ஒரு வழக்குன்றான். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த வேசி மகன் உங்க அம்மால அவன் சீமான் சாமான் மீது இன்னைக்கு வழக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அவன் மேல வந்து புகார் கொடுத்திருக்காங்க. எத்தனையோ புகார், எத்தனையோ வழக்கு, அதில் இது ஒண்ணு பார்ப்போன்றான். ஒரு நேரத்துல இவனே பேசினவன் தான். நான் யாருன்னு கேட்டா, நான் பெரியாரின் வழியில் வந்தவன், பெரியார் படம் வச்சேன். இப்ப பெரியார எவ்வளவுக்கு எவ்வளவு விமர்சிக்கிறான்னு கேட்டா ஒண்ணுமே தாங்க முடியல. எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நான் பேசி பேசி எனக்கு பூர்வமா போச்சு. இவனை பேசாம என்னால இருக்க முடியல, பேசாமையும் இருக்க முடியல. அதாவது ஒண்ணு சொல்லிட்டுங்களா, இன்னைக்கு பலர் இன்னைக்கு அவன் வீடை முற்றுகை நான் வீட்டுகிட்ட போய் போராடி இருக்காங்க. இதெல்லாம் வேஸ்ட் சார். போராட்டம் பண்றது, கையில கொடி பிடிச்சி 4 கோஷம் போட்டு வரதெல்லாம் வேஸ்ட். அடிக்கணும் சார். இதுதான் சார் குடியாத்தம் குமரனுடைய ஸ்டைல். இதுதான் சார் நான் அடிக்கடி சொல்றேன். அவனை யாருமே அடிக்கலிங்க, அவனை யாரும் தூக்கி உள்ள போடலங்க. அவன் அப்படிதாங்க பேசுவான். சிட்டி கமிஷனர் பேசுறாங்க, சிட்டி கமிஷனர் அருண் சார பேசுறாங்க, போலீஸ பேசுறாங்க, கடுமையா பேசுறாங்க. அவனை யாரும் ஒண்ணும் பண்ணலன்னா அவன் அப்படிதாங்க பேசிட்டு இருப்பான். சாதாரண குடியாத்த குமரன் நான் பேசினா அந்த மரவெட்டி பசங்கிறாங்கல்ல, அந்த படம் முயற்சிக்காரங்க, அவன் என்கிட்ட தொடர்ந்து சண்டைக்கு வரான். எடப்பாடி பழனிசாமி நான் பேசினா அவங்க பேசுறதுக்கு நான் பதில் சொல்றேன். ஏடிஎம்கே நான் ஊர்வலமா போய் போலீஸ் ஸ்டேஷன் என் மேல கம்ப்ளைண்ட் தராங்க. பிஜேபி நான் பேசினா பிஜேபிக்கார போய் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சாதாரண குடியாத்துக்கு பண்ணது. ஆனா இந்த மகன் நல்ல வாத்தா அவங்க அம்மால ஒக்கால ஓலி இந்த சீமான் சாமான் இவனை யாரும் ஒண்ணும் செய்யலையே.
இவனை யாரும் ஒண்ணும் செய்ய, அப்ப இப்படிதாங்க பேசுவான் அவன். இன்னும் கூட பேசுவாங்க. அவனை எங்கேயாவது செம்ம அடி அடிச்சா அவன் பேசுவானா? இல்ல அவனை தூக்கி ஒரு வருஷம் குண்டாசு உள்ள போட்டா, என்ன ஜெயில போட்டு பாரு, ஜெயில போட்டு பாரு, டே உங்க ஜெயில போட்டா 10 நாள் 20 நாள் இல்லடா, அவன் அம்மால ஒரு வருஷம் உன்னை தூக்கி ஜெயில போட்டு 50 பேர் போற கக்கூஸ்ல நீயும் போகணும். அவங்க போடுற சோறு நீயும் சாப்பிடணும். என்ன சொல்றது, கொசு கடியில படுக்கணும். அந்த மாதிரி உங்க அம்மால ஒரு வருஷம் நீ உள்ள இருந்துன்னு வச்சுக்கோ, எனக்கு அரசியல் வேணாம், எதுவும் வேணாம், நான் ஊரை ஏமாத்தி வச்சுக்கிற துட்டு இளைஞர் தமிழர் பேரை சொல்லி நான் பிச்சை எடுத்து வச்சுக்கிற துட்டு, சொந்த கட்சிக்காரனை ஏமாத்தி எல்லாருமே பிச்சைக்காரனாக்கி எல்லாரும் நடு ரோட்ல விட்டு நான் வச்சுக்கிற துட்டு வச்சு நான் என்ன வெளிநாட்டுல போய் போச்சிடறேன்னு ஓடிப்படுவோம். அவனை ஒன்னும் பண்ணலன்னா அவன் இப்படிதான் பேசுவான். பெரியார பத்தி பேசுறதுக்கு எச் ராஜாவுக்கு 1 வருஷம் சிறை தண்டனை. இப்ப பயில வெளியே இருக்கு. அப்படி அவன் நீதிமன்றத்தை பேசுறானே, நீதிபதியே பேசுறானே. அவன் யார பேச, கடவுளை பேசுறான், கிருஷ்ணரை பேசுறான், விநாயகரை பேசுறான், முருகனை பேசுறான், பார்வதியை பேசுறான், ஈஸ்வரனை பேசுறான், நம் குலதெய்வங்களை பேசுறான். அப்புறம் அவங்க திருநூறு வச்சுன்னு கோயிலுக்கு போறான். என்ன பண்றது அவனை? நம்ம ஆட்சியில் இருக்கிறோம், அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா தலைவர் அதுக்கு உடன்பாடு இல்லை. நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் அவனை பேசின மாதிரி யாரும் பேசிருக்க மாட்டாங்க. நான் அவனை பேசின மாதிரி யாருமே அவனை பேசிருக்க மாட்டாங்க. நான் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர், தமிழினத்தின் தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்று பெரியாராக, அண்ணாவாக, தலைவர் கலைஞராக ஆட்சி நடத்துகிற இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், அன்பு தலைவர் தளபதி அவர்களை ஒரு முறை நான் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் அறை அங்கே என்ன தளபதியை சந்திக்கிறதுக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அருணையன் செல்வம், அண்ணன் ஏவா வேலூர்களும், வேலூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் இளம்புயல் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் குடும்ப அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்களும் தளபதி அறைக்கு அழைத்து செல்கிறார். தளபதி பேசுறதுக்கு சிஎம் ரூம் போகும்போது தளபதியை பார்த்த உடனே சொன்ன முதல் வார்த்தை, வாங்க குமரன் நல்லா இருக்கீங்களா? குமரன் ஏன் சீமான் அப்படி பேசுறீங்க? தளபதி என்ன கேட்கிறாரு பாருங்க, குமரன் ஏன் சீமான் அப்படி பேசுறீங்க? ஆனா இல்லைண்ணே, இல்ல தலைவரே, அவன் செருப்பத்து காட்டுறான், அவன் என்ன வேணா காட்டணும். கடுமையான வார்த்தைகள், கடுமையான சொற்கள்லாம் வேணாம். இது திமுக மேடை, அவன் என்னன்னா பேசி போட்டோம், அப்படி பேசாதீங்கன்றார் தலைவர். சரி, என்ன விடுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், கழகத்தின் முன்னணி தலைவர், மூத்த வழக்கறிஞர் அண்ணன் ஆலந்தூர் RS பாரதி அவர்கள் தலைவர் தளபதி அவர்களை சந்தித்து, அவர் தினமும் சந்திக்கிறார், இதுக்குனே போய் சந்திக்கிறாரு. இந்த சீமான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான், இப்படியே விட்டா எப்படிங்க? தலைவரையே பேசுறாங்க, அவன் கடுமையான வார்த்தைகளை தலைவரை பேசுறான், பெரியார பேசுறான். இவன் மேல ஒரு வழக்காவது போட்டு கைதாவது பண்ணணுத்துக்கு தளபதி சொன்னாராம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர் தான் தலைவர், தளபதி சொன்னாராம். அந்த ஆலந்தூர் RS பாரதி ஒரு கூட்டத்துல சொன்ன செய்தி இது. வேணாங்க, விட்டுடுங்க. அவன் என்னன்னா பேசின்னு போறான், அவன் கூட சொல்லலையாம், அவர் என்னன்னா பேசின்னு போறாரு, விடுங்க. இப்படி எல்லாம் பேசினாதான் நம்ம மீது வழக்கு போடுவாங்க, கைது பண்ணுவாங்க, இதை வச்சு நம்ம ஆளாவலாம்னு அவர் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு விடுங்க, இந்த தேர்தல் வரைக்கும் பேச போறாரு, அப்புறம் காணாத போக போறாரு. வேணாம், விட்டுடுங்க, வழக்கெல்லாம் வேணாம். சோ இவ்வளவு ஒரு பைத்தியக்காரன், அன்னைக்கு பைத்தியக்காரன் அவனை நேரத்தை நம்ம தொடர்றது விடுங்கன்னுடுவாங்க. ஆனா எப்படி விட முடியும்? எப்படி விட முடியும்? பெரியார பேசுறானே. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கோபம் வருது, திராவிடர் கழகத்துக்கு கோபம் வருது. அண்ணன் சுபவி போன்ற பெரியாராக வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு இந்த மண்ணிலே பெரியாரின் கொள்கைகளை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற அண்ணன் சுபவி போன்றவர்களுக்கு, தமிழர் தலைவர் வீரமணி போன்றவர்களுக்கு கோபம் வருது. திமுக போய் வழக்கு கொடுக்குது. அவனை யார் அவனை கண்டிச்சாங்க? எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சாரா? அது சரி, அண்ணாவை பத்தி பேசினாலே அவர் கண்டிக்க மாட்டாரு. அவங்க ஜெயலலிதாவே மறந்துட்டாங்க. அவன் பெரியார பேசுறான். பெரியார் எல்லாருக்கும் தலைவர், எல்லா கட்சிக்கும். அந்த பிரேமலதான ஒரு மேடம் ஒருத்தர் கொலாடியில தண்ணி பிடிக்கும் போது சண்டை போடுற பஜாரி மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்களே, தொகுதிக்கு 200 ஓட்டு 300 ஓட்டுக்குது அவங்களுக்கு. அவங்களும் திராவிட கட்சி தானே, அவங்க தானே பேசினாங்களா சீமானை பத்தி? யாருமே கண்டிக்கலாம், ஏங்க பேச மாட்டான்? நான் சொல்றேங்க, நான் வரேங்க, எங்க ஊர்ல இருந்து ஒரு 50 பேர் கூட்டின்னு வரேங்க, 100 பேர் கூட்டின்னு வரேங்க. நம்ம திராவிடர் கழகத்துல மாணவர் அணி இருக்குது, இளைஞர் அணி இருக்குது, மகளிர் அணி இருக்குது, நல்ல பவரா இருக்குது.
தோழர் மதிவதினி போன்ற சகோதரிகள், இளம் பெண்கள் இருக்கிறீங்க, எல்லாம் ஒன்னா சேருவோம். அவன் வீட்டில் இருக்கும்போது பெண்கள் எல்லாம் திராவிடர் கழக பெண்கள் சகோதரிகள், பெரியார் பேரில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் கையில தொடப்பக்கட்ட, முறம், செருப்பு, என்ன நாங்க கையில ராடு எடுத்துன்னு போய் அவன் அடிக்கிற அடியில அவன் சாவுற வரைக்கும் 1க்கு 2க்கு பெட்டிலே போடும். அந்த மாதிரி அவனை படிக்க வைக்கணும். இதனால வழக்கு போட்டா கூட சந்திக்கிறது குடியாத்த குமரன். அவன் சொன்ன மாதிரி பல வழக்குல இது ஒண்ணு. இதுக்கு நம்ம எல்லாம் ஏதாவது ஒரு முடிவெடுக்காட்டி இவன் இப்படி தொடர்ந்து பெரியாரை பத்தி பேசுவான். கலைஞரை பேசுறான். அவன் கலைஞரை தொடர்ந்து பேசுறான். சிலையை உடைக்கிறான்னா, பேனா உடைக்கிறான்னா, இப்ப ஏதோ ஒரு புத்தக வெளியீட்டு விழால போயிட்டு ஒரு கவிஞர்கள் பாதை, பாரதியார் பாதை, பாரதிதாசன் பாதை, திருவள்ளூர் பாதை, கம்பர் பாதை, டாக்டர் கலைஞரின் பாதை என்னும் போது இது ஒரு பாதையா, திருட்டு பாதை, அது இதுன்னு கலைஞரை ரொம்ப கேவலமா பேசுறான். கலைஞரை கேவலமா பேசுறான். என்ன பண்றது? எனக்கு கோபம் வருது. எனக்கு கோபம் வருதுங்க. கலைஞரை கேவலமா பேசுறான். திமுகனுடைய இருக்கிற பெண்களை குறித்து, நம்ம பிறப்பை குறித்து, நம்ம தாயை குறித்து எல்லாம் கேவலமா பேசுறானே. கலைஞரே பேசுறானே. பெரியாரே பேசிட்டு அப்புறமா வேற யார பேசணும் அவன்? ஏன்னா அவன் ஒரு மனிதனே கிடையாதுங்க. அவன் ஒரு மனிதனே கிடையாது. காளிமுத்து 2வது பொண்டாட்டி அதுக்கு பிறந்த கையல்வெளியை கட்டின்னு வரான். கட்டின்னு வந்து என்ன பண்றான்? அதுக்கு முன்னாலாம் செயல்பட்டு தான் விஜயலட்சுமி கிட்ட எல்லாம் ஒரு உச்சகட்டமா ஈழத்தில் நடக்குது. தலைவர் பிரபாகரன் போராடிட்டு இருக்கார். நம்முடைய தமிழச்சிகள், நம் தமிழர்கள் எல்லாம் சாவுறாங்க. இவன் இலங்கை தமிழர், இலங்கை தமிழர்னு பேசுறாள். ஆளுக்கு அவங்க அம்மாடா பார்த்தா அவ சீமான. அப்படி இலங்கையில போர் உச்சகட்டமா நடக்கும் போது ஐட்டம் போட்டு வந்தான் மதுரையில ஐட்டம் போட்டு வந்தான். விஜயலட்சுமி கூட படுத்து கிடந்தான். அது விஜயலட்சுமியே சொல்லுது, நான் சொல்லல. அந்த சகோதரியே சொல்லி என்கிட்ட பேசுவாங்க. அவங்க அங்க இலங்கையில போர் நடக்கும் போது என்கிட்ட படுத்து கண்டியாடா, அம்மனமா உடம்புல ஒட்டு துணி இல்லாமன்னு விஜயலட்சுமி சொல்லிச்சு. சோ அப்போ திருமணம் ஆன பிறகு இவங்க என்ன ஆகி போச்சுன்னா, ஓவரா குடிச்சு கண்ட பொம்பளைங்கள்ட்ட போய் இந்த சீமானுடைய சாமான் செயல் எழுந்து போச்சு. அவங்க அம்மால உன்னை செருப்பு அடிக்காம எதிர்டா அடிக்குது. என்னடா குமரா இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேட்டா, இப்படியாதான் பேசணும். ஏன்னா அதெல்லாம் உண்மை. நான் சொல்றது, இவன் பொம்பளைய கூட்டியும் கொடுப்பான், ஊத்தியும் கொடுப்பான் 100 மடங்கு. சோ ஒரு மனிதனே கிடையாது. இவனை வதம் பண்ணணும். அது வரைக்கும் இப்படிதாங்க பேசிட்டு இருப்பான். பெரியார் தென்னை மரம்லாம் வெட்டிட்டாருன்றான். கல்லை பத்தி பேசுறான். பெரியார் ஏன் தென்னை மரத்தை வெட்டினார்னா வரலாறு தெரியாது பேசக்கூடாது. டேய், வரலாறு தெரியாது பேசாரு. ஏன் பெரியார் தென்னை மரத்தை வெட்டினார்னா எல்லாம் கல்லை குடிச்சு சாவுறான், பொண்டாட்டி பசங்க நடு ரோட்ல விட்டுறான், குடிக்காதீங்கடான்னா அந்த மரத்தை தானே கல்ல இருக்கிற, முதல்ல ஏன் தோப்புல இருக்கிற மரத்தை நான் வெட்டுறேன், இதுல இருந்தா தானே நீ கல்ல இருக்குன்னு சொல்லி கல்லை குடிக்கிறதை எதிர்த்த ஒரு முதல் யாருன்னு கேட்டா பெரியார் தென்னை மரத்தை வெட்டினார். அதனால பெரியாரை தட்டுறான். ஏன்னா அவர் குடிக்கூடாதுன்னு கல்லு குடிக்கூடாதுன்னு மரத்தை வெட்டினாருன்னு பெரியாரை தட்டுறான். அவர் கல்லு குடிக்கிறான் சொன்னாருன்னு. அப்ப காமராஜர் கூட தான் சொன்னாரு. பெருந்தலைவர் காமராஜர், பச்சை தமிழன் காமராஜர், மாபெரும் தலைவர் காமராஜர் தான் சொன்னாரு. பூர்ணமா சுத்தமா மதுவே இருக்கக்கூடாதுன்னு, சொட்டு மது இல்லாம இருந்துச்சு காமராஜர் ஆட்சியில தமிழ்நாட்டுல. கல்லு எதுவும் அப்ப கல்லுதான், கல்லு சாராயம் தான். அப்ப நீ காமராஜர் திட்டுவியா? வார்த்தாங்க திட்டினாலும் திட்டுவான். இவங்க யார திட்டாமக்கிறான்? இவன மாதிரி பெரியார புகழ்ந்து பேசாதவங்க கிடையாது. இப்ப பெரியார திட்டுறான். ஒரு நேரத்துல தலைவர் கலைஞரை இவனை அப்படியே பேசணும். கலைஞருக்கு நான் கலைஞரை என்னைக்கு விமர்சிக்க மாட்டான்னா, இப்ப கலைஞரை பேசுறான். ஆமா, அவன் என்ன பேசுறான்? கடலூர்ல பேட்டி கொடுத்தான்ல, என்ன சொல்றான்? பெரியார் என்ன சொன்னாருன்னா உனக்கு உறவு வச்சுக்கணும்னு கேட்டா நீ உனக்கு தேவை பெண்ணு தானே தேவை. அதனால அது தாயா இருந்தாலும் உடன் பிறந்த சகோதரியா இருந்தாலும் நீ அவங்க கூட போய் உற வச்சுக்கோன்னு சொல்லி பெரியார் சொன்னார். தேவையாளுக்கு வந்தவனே அவர் அப்படி சொல்லல. இப்போ நான் என்ன சொல்றேன், அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப கண்ட பொம்பளைங்களை போய் கெடுக்கிறான்ல இந்த சீமான் பையன், விஜயலட்சுமி வாழ்க்கையை கெடுத்தான். அது முன்னாடி எத்தனையோ பெண்களை சின்ன குழந்தைகள் எல்லாம் கெடுத்துருக்கான். அப்போ அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஏண்டா கண்ட இப்போ ஒருத்தன் ரோட்ல போற ஒரு பொம்பளைய கைப்பூச்சி வித்துட்டு தப்பு பண்ணிட்டா என்ன சொல்லுவாங்க? ஏண்டா ரோட்ல போற பொம்பளைய கைப்பூச்சி இதோட போய் உங்க வீட்டுல வேற உங்க அக்கா, உங்க அம்மா, தங்கச்சி கைப்பூச்சி இல்லடான்னு சொல்லுவாங்க இல்ல. அந்த எண்ணத்துல பெரியார் சொல்லியிருக்கலாம். இவன் என்ன சொல்றான், பெரியார் இந்த மாதிரி சொன்னாரு, பெத்த தாயோட சகோதரிகளோட எல்லாம் கூட நீ போய் படுத்து உன்னுடைய வெறியை தீர்த்துக்கோனா. ஏன்னா இவன் பெத்த தாயோட சகோதரிகளோட படுத்து வெறியை தீர்த்துக்கனா மிருகம் தானே இவன். மிருகங்கள். இவன் மனிதன்னா பொண்டாட்டியோட வாழ்வான், அக்கா தங்கச்சி உறவு போற. மிருகங்களுக்கு அது கிடையாது. ஒரு தாய் வயிற்றுல ஒரு குட்டி ஒரு தாய் ஒரு 10 குட்டி போறதுன்னு வச்சுங்க,
அதுல ஆம்பளை பொம்பளைங்க அதுலயே ஒன்னா சேரும். அது மிருங்களுக்கு அதெல்லாம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் தெரியாது. அந்த மாதிரிதான் என்னுடைய பையன். சீமான் சாமானல்ல அவன் அந்த மாதிரிதான் அவன். அப்படிதான். குடிக்கிறத பத்தி நான் பேச வரல. ஆனா அவன் எல்லாமே குடிச்சிட்டு தான் பண்றது அவன். மேடைக்கு வரும்போதும் குடிச்சிருக்கான். பேட்டி கொடுக்கும் போதும் குடிச்சிருக்கான். 24 மணி நேரம் குடிச்சிருக்கான். ஃபாரின் மது பேர் என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆனா ஃபாரின் மது தான் வேணும்னு பிச்சை எடுத்து குடிக்கிறான். ஃபாரின் மது தான் வேணும்ன்றான். ஆனா ஃபாரின் மது பேர் என்னன்னு அவனுக்கு தெரியாது. பிச்சை எடுத்து குடிக்கிறான். புஷ்டி இஷ்டத்துக்கு பேசுறான். கடவுளை எல்லாம் திட்டுறான். இந்த பிஜேபி ஒரு கட்சிக்கு இது இல்ல. பிஜேபி, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத்து, பஜ்ரங் தள், நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? ஒரு சனாதானத்தை ஒழிப்பேன்னு சாமியை திட்டல. எல்லாரும் சாமியை கும்பிடணும். பாப்பா மட்டும் கும்பிடக்கூடாது. சாமி எல்லாருக்கும் சமம்ன்றது, எல்லாரும் இந்த சமுதாயத்தில் எல்லோரும் சமம், ஏற்றத்தாழ் இருக்கக்கூடாதுன்றதான் அந்த சனாதானத்தை ஒழிப்பேன்னு சொன்னார். நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிஜேபி காரங்க அப்படியே நட்டிக்கிச்சு, அப்படியே தூக்கி நானேங்க தலையை வெட்டினா 10 கோடி என்னவோ பண்ணான். என்ன சொல்றது பிஜேபி காரன்? ஏன்டா டே பரதேசி பசங்களா, இவன் நம்ம இந்து சாமி கடவுளை எல்லாம் திட்டுறான், கிருஷ்ணரை திட்டுறான். கீழே எல்லாம் பொம்பளைங்க எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க, துணி எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டான் கிருஷ்ணன். எல்லாம் இப்படி மார்பகுல மூடிக்கினாங்க. அப்ப வந்து துணி கேட்கும் போது கிருஷ்ணர் வந்து அப்ப வந்து கிருஷ்ணனிட கிருஷ்ணா துணி கூடணும் போது எல்லாம் கையெடுத்து இப்படி துணி கேளுங்கன்னு கையெடுத்த உடனே அந்த ரசித்தா பார்த்து கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை ஈழ்வா பேசுறான், விநாயகரை ஈழ்வா பேசுறான், முருகரை ஈழ்வா பேசுறான், பார்வதி ஈழ்வா பேசுறான், ஈஸ்வரன் ஈழ்வா பேசுறான், எல்லா கடவுளையும் திட்டுறான். பிஜேபி என்ன வாயில குல்பியஸா வச்சுன்னுக்கிற? RSS விஸ்வ இந்து பரிஷத் முன்னணி எல்லாம் என்ன வாயில குல்பியஸா வச்சுன்னுக்கிறீங்க? நான் சாமி கும்பிட்டாலே எங்கள் இனத்தின் தந்தை பெரியார், நான் சாமி கும்பிட்றதான் பெரியார் தான். இப்படி எல்லாம் பேசும்போது இதை பார்க்கும்போது மரியாதைக்குரிய தமிழர் தலை வீரமணி அவர்களாக இருந்தாலும், அண்ணன் சுபவியாக இருந்தாலும், திராவிடர் கழகத்தின் தோழர்கள் யாரா இருந்தாலும் என்ன குமரன் இவ்வளவு பச்சை அசிங்கமா பேச, நீங்க உங்களுக்கு யார் மேல கோபம் வரலாம். எனக்கு கோபம் வருது. அவன் பெரியார பேசுறான், எனக்கு கோபம் வருது. தலைவர் கலைஞரை பேசுறான், எனக்கு கோபம் வருது. அவனை கண்டந்தொண்டமா வெட்டணும்னு எனக்கு கோபம் வருது. எத்தனை பொம்பளைங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கான் தெரியுமா? அவனுக்கு குழந்தை இப்ப நிலைமைக்கு அவனை குழந்தை பெற்றுக்க முடியாது. அந்த தன்மை வந்துட்டு கிடையாது. ஆனா பொம்பளைங்களை கூட போய் படுப்பான். ஒண்ணு இல்லைங்க, என்கிட்ட நல்ல ஒரு ஷார்ப்பா ஒரு கத்தி ஒண்ணு கொடுங்க. வார்த்தாங்க அம்மாள் அவன் சீமான் அறுத்து காக்கா போட்டுறேன். அந்த காளி அம்மாள் ஒரு பொம்பளை கூட இருந்துச்சு. அத்த மசூரி பிசுறனும் பேசிட்டான். அது இப்ப சரியா கூட இல்ல. அது என்னடா விஷயம் கேட்டா, அது இப்போ ஒரு இடத்துல அமைதியா இருக்கு. ஏன்னு கேட்டா, இவன் எப்படி சீக்கிரம் செத்துருவான். இவன் இந்த சீமான் சாமானன் அல்ல, இவன் சீக்கிரம் செத்துருவான், குச்சி செத்துருவான். இப்ப வர இந்த சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலுக்கு இன்னொரு 1 வருஷம் 3 மாசம் 4 மாசம் அது வரைக்கும் இருக்க மாட்டான், செத்துருவான். அது அவங்க காளியம்மெல்லாம் பேசியிருந்த அவன் செத்துருவான். அவன் செத்த பிறகு நாம் தமிழர் நம்ம கேப்சர் பண்ணிடலாம். அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். அமைதி. அவன் கூட இருக்கவங்க எல்லாம் யாருமே கிடையாது. எல்லாம் கோட்டீஸ்வரனா இருந்தாங்க. அவன் கூட இருந்தவங்க பெரிய பெரிய ஆளுங்க சவுத்துல எல்லாம். மிகுந்த மரியாதைக்குரிய தெய்வத்து ஆதித்யநாத் துவங்கின கட்சி தான் நாம் தமிழர். இந்த பையனுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து யாருன்னு கேட்டா ஆதித்யநாத். கரையான் புற்றுக்குள் புகுந்த கருணாக மாதிரி இந்த அம்மா பொண்டாட்டி விட்டு சாப்பிடுற என்ன சொல்றது, அக்கா தங்கச்சி பொண்டாட்டி பெத்த தாயே கூட்டி கொடுத்த இந்த சீமான் என்ன பண்ணிட்டான், இந்த சாமான் பையன் நாம் தமிழர் கட்சியை கேப்சர் பண்ணிட்டு நான் செங்கல் வித்து கட்சி கட்டின கட்சி அனுப்புறோம். கட்சியும் போயிடுச்சு. அந்த வாக்கு சதவீதம் 8 வாக்கு சதவீதம் வந்துச்சு இல்ல, அந்த 8 வாக்கு சதவீதம் அதுவும் போயிடுச்சு. அதுவும் இல்லை. இப்போ அதுல 4% இருந்து 5% நடிகர் விஜய் கிட்ட போயிடுச்சு. இப்ப விஜய் வீட்டுக்கு ஒரு 6% 7% ஓட்டர்னா அதுல ஒரு 4.5% 5% ஓட்டு அம்மால சீமானுடைய அந்த வாக்கு வங்கி விஜய் கிட்ட போயிடுச்சு. இப்போ ஒண்ணு கிடையாது. அவன் டம்மி பீஸ். இப்போ அவன் யாரும் என்ன பேசினாலும் என்ன, நான் என் கோபத்துக்கு நான் பேசுறேன். என் கோபத்துக்கு பெரியார பேசணும்னு எனக்கு கோபம். நான் பெங்களூர்ல பிறந்தவன். அங்க இருக்கும்போது கன்னடா இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருந்தேன். அப்பவே எங்க வீட்டுல பெரியார் படம் இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன், பெரியார்னா யாரோ நம்ம கொள்ளு தாத்தா நினைச்சுன்னு அதினமும் கை எடுத்து கும்பிடுவேன். எனக்கு தெரியாது. அப்ப சின்ன வயசுல தெரியும், யாரோ நம்ம தாத்தாக்கு எங்க தாத்தா இருந்தாரு, எங்க தாத்தாக்கு அப்பாவோ இல்ல எங்க தாத்தாக்கு தாத்தாவோ பெரியவங்க எல்லாம் சாமின்னு சொன்னாங்க. எங்க வீட்டுல தினமும் ஸ்கூலுக்கு போகும்போது சாமி கும்பிடும்போது பெரியாருக்கும் வத்தி காட்டிட்டு கற்பூரம் கொளுத்தும் போது சாமிக்கு கற்பூரம் கொளுத்து, முனீஸ்வரனுக்கு, விநாயகருக்கு, அனுமாருக்கு, சாய்பாபாக்கு, அம்மனுக்கு இந்த கடவுள் படம் எல்லாம் இருந்துச்சு. அங்க குரு ராகவேந்திராக்கெல்லாம் அப்படி காட்டும் போது பக்கத்துல பெரியார் படம், சாமி படத்தோட சேர்ந்து பெரியார் படம் இருக்கும். பெரியார் படத்துக்கும் அப்படி சாமி அப்படி தீபாரத்தை காட்டிட்டு கும்பிட்டுட்டு போவேன்.
வயசுக்கு வந்து கட்சின்னு வரும்போது தான் அப்பதான் பெரியாரு யாரு என்னன்னு தெரியும் போது, ஓ நம்மலாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறோம்னா பெரியார் எல்லாம் நம்ம எங்க இருந்து படிச்சுட்டு போறோம் போது தான் அவர் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை. கடவுளோட உயர்ந்தவர் பெரியார் என்னை பொறுத்த வரைக்கும். அவரையும் பேசும்போது அப்புறமா குமரன் இவ்வளவு இறங்கி பேசாம வேற எப்படி பேசுவான்னு நினைக்கிறீங்க? இது திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் அக்கா தங்கச்சிகள் கூட பார்க்கலாம். கோச்சிக்காதீங்க அப்படி பேசுறாங்க. சவுதி அரேபியால எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெண்கள்கிட்ட தப்பா நடந்துக்கிறோம். பையனே அப்படிப்பட்டவன் தானே. விஜயலட்சுமி ஒண்ணு வெளியே வந்துச்சு. அப்புறம் ஏதோ ஒரு சின்ன பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறான். இன்னைக்கு அந்த வீடியோ எல்லாம் எடுத்து காமிச்சாங்க என்கிட்ட. குழந்தைங்களுக்கு கல்லு குடிக்க வைக்கிறான். குழந்தைங்களுக்கு கல்லு குடிக்க வைக்கிறான். ஏன்னா அவங்க அம்மால குழந்தைங்களுக்கு அப்படி எத்தனையோ குழந்தைகள் எல்லாம் சின்ன சின்ன 15 வயசு 16 வயசு சின்ன சின்ன பெண்கள் எல்லாம் கூட இவங்க கெடுத்திருக்கான். அவனா ஒருத்தன் சக்திவேல்னு சொல்லி அங்க எங்க சென்னை பக்கம் ஏதோ ஒரு ஐடி கம்பெனி வச்சிருக்கான். இவன் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிங்க. அதுல பெண்கள்லாம் வேலை செய்வாங்க. அதுல இவன் கடன் கொடுப்பான் மாத்திருது. கடன் வாங்கி கட்டாத பெண்களுக்கு என்ன பண்ணுவான் இவன் அந்த சக்திவேல்ன்றவன் இவனு கூலியா தூக்குறவன். சீமானுடைய சாமான கழுவி விடுறவன் சக்திவேல்ன்றவன். அவன் என்ன பண்ணுவான்னா அந்த பெண்களுக்கு எல்லாம் சீவிங்கம் மாதிரி ஒன்று கொடுப்பானா மயக்க மருந்து கலந்த சீவிங்கம் கொக்கேன் அதெல்லாம் போதை பொருள் விற்கிறவன்லாம் கொடுக்குறான். அம்மால இவனே போதை பொருளை சாப்பிட்டாலும் சாப்பிடுவான். அந்த சீவிங்கம் கொடுப்பானா அந்த நாம் தமிழர் கட்சிக்காரன் அந்த ஐடி விங் அந்த ஐடி கம்பெனில அந்த இவன் சக்திவேல்ன்றவன் அந்த சீவிங்கம் குடிச்சுன்னா அந்த பாவம் அந்த குழந்தைங்க சகோதரி மயங்கி விழுந்த உடனே அது ஒரு 5-6 மணி நேரம் மயக்கத்திலே இருக்குமா. அப்ப இந்த நாம் தமிழர் கட்சியில முக்கியமான நிர்வாகி இருப்பாங்க இல்ல அவங்க அம்மால சீமானோட வண்ணா யோகியமா இருப்பான். அவனுங்கெல்லாம் போன் பண்ணி கூப்பிட்டு என்ன சொல்றது அந்த பெண்களை வந்து அவனுக்கு விருந்தாக்குவான். எவ்வளோ அயோக்கிய பசங்க பாருங்க இவனுங்களெல்லாம் ஒரு ஆளு இவனுங்கெல்லாம் நம்மள பேசுறாங்க பெரியாரை பத்தி கலைஞரை பத்தி பேசுறாங்க. அந்த சிவிங்கம் சாப்பிட்டு மயக்கத்துல அந்த குழந்தைங்க பெண்கள் சகோதரிங்க படுத்திருப்பாங்க இல்ல அந்த நாம் தமிழர் கட்சிக்காரன் கூப்பிட்டு வந்து ஒருத்தனுக்காக விருந்துடுவானா. நல்ல அழகான பெண்ணா இருந்தா சீமானே வருவானா. நல்ல அழகான பெண்களா இருந்தா சீமானே வந்துட்டு போவானா. இந்த செய்தியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இவன் பெரியாரை பத்தி பேசுறான். இவன் என்ன பண்ணணும்? இப்போ சவுதி அரேபியால பெண்களை கற்பழிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஃபுல்லா அம்மனமா கையை அப்படி பின்னால கட்டிட்டு காலை கட்டிட்டு நடு ரோட்ல படுக்க வச்சிருவாங்க. ஒரு பேண்டட் டாக்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம இந்தியாவில நிறைய பேண்டட் டாக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டாக் அது புலி கட்டி விட்டா புலியே சாப்பிட்டுரும் அந்த நாய். அப்படிப்பட்ட 5 நாய்களை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரத்தத்தை ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் கோழி ரத்தம் எதனா ஒரு மிருகத்தோட ரத்தத்தை அவன் அந்த அம்மனமா படுக்க வைக்கிறான் பாருங்க. அவன் உடம்பு பூரா ஊத்திடுவாங்களாம். ஊத்திட்டு அந்த 5 நாய்களை கைட்டு விட்ட உடனே அந்த 5 நாய்ங்க வந்து அந்த ரத்த வாடனால அப்படியே கடிச்சு கடிச்சு உயிரோட சாப்பிடும். அதை நானே அந்த வீடியோ பார்த்திருக்கேன். நானே பார்த்திருக்கேன். முதல்ல ஆணுறுப்பை கட்டி சாப்பிட்டுரும். அப்புறமா மல்லமா சாப்பிட்டு 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 எலும்பு மட்டும்தான் இருக்கும் உயிரோட சாப்பிட்றோம். அந்த மாதிரி இந்த தேவடா பையன் என்ன சொல்றது அப்பா அம்மா அக்கா தங்கச்சி பொண்டாட்டிய என்ன இன்னொருத்தனை கூட்டி கொடுத்துறான் பாரு சீமான் சாமான் பையன். இவனை என்ன பண்ணான் அதே மாதிரி உடம்புல ஒட்டு துணி இல்லாம என்ன மவுண்ட் ரோட்லயோ எக்மோர்லயோ இல்ல டி நகர்லயோ இல்ல மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல நெல்லையிலயோ இல்ல இவன் எங்கேயோ பரமக்குடியிலயோ எங்கெங்கயோ பிறந்தான்றானே ராம்நாட்லயோ இவன் அந்த மாதிரி படிக்க வச்சுட்டு இவனுக்கு அந்த மாதிரி கம்பீரமான நாய் நடக்கூடாது. தெரு சொறி நாய்கள் எல்லாம் இருக்குது இல்ல சொறி பிடிச்ச நாய்க்கு இல்ல அந்த மாதிரி ஒரு 50 நாய் போறோம். இவன் உடம்புல பன்னி ரத்தத்தை ஊத்திடணும். பன்னி என்ன வெள்ளை பன்னி இல்ல இந்த சாக்கடையில கக்கூஸ் எல்லாம் சாப்பிட பாருங்க இந்த கருப்பு பன்னி சாக்கடையிலே இருக்கும். அந்த பன்னியை வெட்டி ஒரு 10 பன்னி வெட்டி ஒரு 10 லிட்டர் ரத்தத்தை இந்த சீமான் உடம்பு பூரா ஊத்திட்டு இந்த சொரிநாயை பூரா விட்டுணும். அந்த சொரிநாயங்க இவனை கட்சி கட்சி தின்னும் போது இவன் துடிக்கிறான் பார். அந்த வீடியோ பிடிச்சி சமூக வலைத்தளங்கள்ல அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இதை கூட யாரும் பேச மாட்டாங்க. இதை விட ஏன்னா இவன் மீது வழக்கு போட மாட்டேன்னு சொல்றாங்க. அரசாங்கம் இவன் மீது வழக்கு போட போறது இல்ல. கேஸ் கொடுக்குறோம். ஆனா நம்ம நினைச்சா இவனை என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நம்ம வந்து சர்வாதிகாரி கிடையாது. ஜனநாயக தலைவர் தளபதி அவர்கள். சோ இவன் மேல வழக்கு போடுவோம். வழக்கு போட்டாச்சு. கைது பண்ணணுங்க.
அவனை பழி வாங்கணும்ன்றது இல்ல, அவன் பேசுன ராஜீவ் காந்தியை நாங்க தான் கொன்னோம்ட்டான். இது விட என்ன இருக்குதுங்க? ராஜீவ் காந்தியை நாங்க தான் கொன்னோம்ட்டான். நாங்க தான் கொன்னோம் ராஜீவ் காந்தின்றான். அங்க சிங்குங்கள்லாம் கலந்துக்க ஏதோ ஒரு விழால டெல்லியில போய் சொல்றான், நீங்க இந்திரா காந்தியை உங்க இனத்தினுடைய துரோகி இந்திரா காந்தியை கொன்னீங்க, நாங்க இனத்தினுடைய துரோகி இந்திரா காந்தி புள்ள ராஜீவ் காந்தியை நாங்க தான் கொன்னோன்றான். இங்கேயும் தமிழ்நாட்டிலும் பேசணும், நாங்க தான் ராஜீவ் காந்தி கொன்னோன்றான். ஆனா ஒன்றும் பண்ணல. கலைஞர் ஒரு மகான், கலைஞர் ஒரு அவதாரம். அவர் பேசுறான், கலைஞர் சிலை உடைப்பேன், பேனா சிலை உடைப்பேன், வந்தவன் விஜயலட்சுமி சாண்டிய தினமும் காலையில குடிக்கிறவன், பெத்த ஆத்தாவிய பெத்த தாயை கூட்டி கொடுத்தவன் தொடர்ந்து பேசுறான். கலைஞர் சிலை உடைப்பேன், பேனா உடைப்பான்றான். இதை இப்ப புத்தக விழாவட்டில் கலைஞர் இயல்பா பேசுறான். எனக்கு கோபம் வருதும் நான் பேசினுக்கிறேன். அவனை ஒண்ணும் பண்ணல. சாமி எல்லாம் பேசுறான், ஆனா ஒண்ணும் பண்ணல. மரியாதைக்குரிய அருந்ததியர் மக்களை ரொம்ப ஈழ்வா பேசுறான், ஆனா ஒண்ணும் பண்ணல. அப்ப அவன் இப்படிதான் பேசுவான், இப்படிதான் பேசுவான். செங்கண்ணன் ஒரு ஒன்றிய செயலாளர் டிஎம்கே தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல மேடை ஏறி அடிச்சார் நாம் தமிழர் கட்சிக்காரங்க. துண்டக்கான துணியை வேண்டான்னு ஒண்ணு அந்த மாதிரி யார் அடி விஜயலட்சுமி தான் கூப்பிட்டு கையில தொடக்கோட்டை கொடுத்து கட்டி போட்டு அடிமாயவனான்னு. இவன் பொழப்பு பிடிக்குது, இவன் பெரியாரை பத்தி இவன் பேசுறான், கலைஞரை பத்தி இவன் பேசுறான். நமக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, இல்லைன்னு வச்சுக்கோங்க நானே உனக்கு ஒண்ணு இல்ல. ஒரு ரெம்மி மாட்டின் ஒரு புல் எடுத்துட்டு அப்படி காட்டணும்னா அவன் வந்து உட்காந்துருவான். ரெம்மி மாட்டி இல்ல, ஒரு 4 மயக்க மருந்து போட்டான்னு வச்சுக்கோ, தூக்க மாத்திரை 4 போட்டான், அப்படியே கொஞ்சம் மயங்கறான் பாருங்க. அந்த நேரத்துக்கு அவன் குஞ்சு அறுத்து காக்கா போட்டுருவேன், தூச்சி செத்துருவான். அறுத்துட்டு அந்த இடத்துல மிளகா வச்சிடணும். கட்டி போட்டான் சாவும் போது துடிக்கும் போது எதிர்க்கு ஒரு பெரியார் படத்தை காட்டணும். இந்தடா இவர் பார்த்தனே சாவிடான்னு. எத்தனோ வருஷம் ஆச்சு பெரியார் நம்ம விட்டு பிரிஞ்சு போய். பெரியார் இப்பதான் வாழ்றாரு. இவனுக்கு பேசுறானுங்களே, பெரியார பேசுறான், ஆனா பெரியார் இப்பதான் வாழ்றாரு. இவனுங்க எல்லாம் இப்படி பேச 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 பெரியார் யாருன்னு சின்ன பசங்க கேக்குறாங்க. 10 வயசு பையனுக்கு பெரியார்னா யாருன்னு தெரியும். இந்த தாத்தா இருக்குனால தான் நான் இன்னைக்கு படிக்கிறான்றான். எங்க வீட்டு பசங்களே சொல்றானுங்க, இந்த தாத்தானால தான் நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் எம்பிசி, நம்ம எங்க இருந்து படிக்கிறது, இந்த தாத்தானால தான் நம்ம எல்லாம் படிக்கிறோம். டேய் வந்தவன தந்தை பெரியார் எல்லாம் நீயே கட்சிக்கு தலைமை இல்லடா, அவங்க அம்மால பெரியார் எல்லாம் நீயே கட்சிக்கு தலைமை இல்லடா, கலைஞர் எல்லாம் நீயே இல்லடா. அவங்க என்னதான் பேசுறது போங்க, எங்க என்ன பேசி வேஸ்ட்டுங்க. இவங்க என்ன நீங்க எல்லாம் என்ன சோசியல் மீடியால திரு சீமான் அவர்கள் அவங்க அம்மால திரு சீமான் சுன்னி சீமான் வாயில நல்லா பண்டபட்டியா வருது. சீமான் மயிறு இவனுக்கு என்ன போய் மரியாதை குத்துது, இவனை போய் மரியாதை குத்துது. தப்பா பெரியார் சொல்லாதெல்லாம் சொல்றான். கோவம் தான் வருது எனக்கு. நான் ஒண்ணு வார்டு மெம்பர் கூட கிடையாது, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம். கலைஞரின் முரட்டு பக்தன், தலைவர் தளபதியின் முரட்டு தொண்டன், நாளைய தமிழக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுடைய முரட்டு தொண்டன், அவ்வளவுதான். திமுக காரன் இது ஒரு பெருமை போறோம். அவன் பெரியாரையும் கலைஞரையும் பேசும்போது என் உடம்புல ரத்தத்தை குதிக்குது பாரு. நான் எங்கேயோ பெங்களூர்ல பிறந்தவன். 91, 92 தான் நான் தமிழ்நாட்டுக்கே வரேன். என் சொந்த ஊர் தமிழ்நாடு தான். எங்க அப்பா அம்மா கல்யாணம் இங்க அப்ப கொலைக்கு போனோம். அப்பயே பெரியாரு கலைஞர் சொல்லுவாங்க வீட்டுல. எனக்கு இருக்கிற அந்த உணர்வு பல பேருக்கு இங்க இல்லையே. பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு, அரசு பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு ஓப்பனா பேசினா கொஞ்சம் பிரச்சனை, ஏற்கனவே பல பிரச்சனை இருக்கிறேன். கலைஞரை பேசுறான், பெரியார பேசுறான், ஒரு சில நேரத்துல முதலமைச்சரை பேசுறான், எல்லாரும் பேசுறான். தலைவர் வேணாம் தான் சொல்லுவாரு. ஏன்னா அவர் தலைவருங்க, தளபதி அவர் தலைவர். அவர் என்ன உன்ன மாதிரி சாதாரண மனிதர் கிடையாது. அவர் தலைவர், அவர் தேச தலைவர். அவரு ஏன் நாளைக்கு பிரதமரா வந்தா கூட வரலாம் நம்ம தலைவர் தளபதி. அவர் ஒரு தலைமை, அவர் அப்படிதான் சொல்லுவாரு. வன்முறையில அவங்க எல்லாம் வன்முறை நாட்டம் இல்லாத, அவங்க எல்லாம் வந்து ஜனநாயக தலைவர், அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம சேர்ந்து செஞ்சிடணும், சம்பவம் செஞ்சிடணும். எவனும் சாட்சி சொல்ல மாட்டான். இவன் எதனா செஞ்சா எவனும் சாட்சி சொல்ல மாட்டான். அப்படி அனாத பணமா போயிடும், அப்படி கூவத்துல போட்டுடலாம். அதுல அந்த புழுகளும் அவனை சாப்பிட்டுரும். சோ ஏதாவது ஒரு முடிவு பண்ண காட்டி இவன் இப்படிதாங்க பேசின்னு இருப்பான். ஒரு காலத்துல அவன் யாரையெல்லாம் ஆஹா ஓஹோன்னு பேசணும்னு பையன் இவன் சீமான் சாமானு, அவங்க எல்லாரும் இப்ப திட்டுறான். இன்னும் கொஞ்ச நாள் போனா அவன் பொண்டாட்டி திட்டுவான். இப்போ எப்ப பார்த்தா நாங்கெல்லாம் வர பிரபாகரன் பிள்ளைகள், பிரபாகரன் பிள்ளைகள், பிரபாகரன் பிள்ளைகள், பிரபாகரன் பிள்ளைகள். ஏன்னா இன்னொரு முறை பிரபாகரன் பிள்ளைன்னு சொன்னா அவங்க அம்மாவோட செருப்பு நடிப்பான். ஐயா இவன் இப்ப பிரபாகரன்ல
இப்போ எப்படி பெரியாரையும் தலைவர் கலைஞரையும் திட்டுறாங்க, ஒரு காலத்துல பெரியாரையும் கலைஞரையும் ஓஹோன்னு பேசுறாங்க, இப்ப பெரியாரையும் கலைஞரையும் திட்டுறாங்க. அந்த மாதிரி இதை விட மோசமா வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை திட்டினாலும் திட்டுவாங்க. இது நடக்கதா இல்லையா பாருங்க. உனக்கு உயிரோடு ஒட்டு வச்சா என்ன சொல்றது, பிரபாகரன் அவர்களை திட்டினாலும் திட்டுவான். இவன் திட்டுவான் இவன். ஏன்னா இப்ப இவன் யார திட்டுறானோ அத்தனை பேரையும் ஒரு நேரத்துல ஓஹோன்னு பேசினவன் இப்ப பிரபாகரனை ஓஹோன்னு பேசுறான். தமிழர் தலைவர் பிரபாகரன் அவர்களை ஓஹோன்னு பேசுறான். இதே பிரபாகரனை தலைவர் கலைஞரும் பெரியாரையும் எப்படி பேசுறானோ அதை விட கீழே இறங்கி கண்டிப்பா இவன் பேனா இவனுடைய குணம் இது. வந்தவன் அவனுடைய குணம் இது. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாதான் இவன் அடக்க முடியும். முடிவு எடுக்கலாம். இவன் இப்படிதான் பேசினிருப்பான், கண்டுக்காம விட்டு. இப்ப எங்க தலைமறைவாகிறான்னாங்க. கடலூர்ல இன்னைக்கு எங்கேயோ பாண்டிச்சேரியில எங்கேயோ பேசினா பல வழக்குகள் இது ஒரு வழக்கம்னா சீமான கேடுகாலம் நெருங்கிச்சு. ஒரு முறையும் நான் இப்படிதான் சொல்றேன். ஆனா யாரும் ஒன்னும் அவனை கண்டுக்கல. நம்ம கவர்மெண்ட் அவனுக்கு ஒன்றும் பண்ணல. அவரு எடப்பாடிக்கு மற்றவங்களெல்லாம் பெரியாரை பத்தி பேசலாம், அவங்களுக்கு கோபம் வராது. அவன் இப்படி பேசினுக்கிறான். என்ன கோபம் ஆதங்கத்துல பேசுற கடவுள் எனக்கு சக்தி கொடுத்தா அந்த தேவடியா பையனை நானே வெட்டி சாவடிப்பேன். அந்த சீமான் சாமான தேவடியாளுக்கு பிறந்தவங்க. கேடுகாலம் பிறந்துச்சுடா. வணக்கம். அடுத்த பதிவை சந்திக்கிறேன். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தனால 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.